ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது டாம் ஆஃப் ஃபாலின் காட் சீசன் 1 எபிசோட் 6. அப்புறம் வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் சியர்ஃபுல்லாக வீடியோ போட முடியும். அண்டு கூடுதலாக ஒரு லைக்கை தட்டி விட்டிங்கன்னா வீடியோக்குள்ளே சிறப்பாக போயிடலாம். கதையோட தொடக்கத்தில் அந்த சிலையை பார்த்த ஹீரோ, இது எப்படி, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அது எப்படி அவளாக இருக்க முடியும், நம்ம சைடில் நின்ன பிரின்சஸும் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க, ஃபேரி அழகாக இருக்கிறதுலாம் நேச்சர் தானே, ஹீரோவும் என்ன ஃபேரியா, அவளோட உண்மையான பேரு டன்டே தானா, பிரின்சஸும் வாய மூடு, ஃபேரிய பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, இது ஒரு குற்றமா பார்ப்பாங்க. ஹீரோவும் இவ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவ தானே, இங்க இருக்கிற மக்கள் எப்படி இன்னும் இவளை ஞாபகத்துல வச்சிருக்காங்க. பிரின்சஸும் உனக்கு ஒன்னும் தெரியாது போல இருக்கே, இவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் டங்சூ கிங்டத்துக்கு வந்தாங்க, அவங்க தான் அந்த எக்ஸ்போவையும் கொடுத்தாங்க, இது வரைக்கும் தான் மக்களுக்கு தெரியும் மாதிரி சொல்லிட்டு அவன் முன்னாடி போக நம்ம ஹீரோ மட்டும் இவ ஒரு ஃபேரியா மாறிட்டாளா, என்னோட கடந்த காலத்தை மறக்கலாம்னு நினைச்சா ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் பழச நினைச்சு பாக்குறான் என்ன நடந்துச்சுன்னு. ஹீரோவும் 10,000 வருஷம் ஆயிடுச்சு, நமக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் ஒரு இம்மோர்டல் ஃபேரியா மாறுறேன், அப்ப உன்னை வந்து பாப்பேன், நீ பண்ணதுக்கான விளக்கத்தையும் கேட்பேன். இல்ல இந்த பிரின்சஸ் என்னப்பா ஏதோ சொன்னியா, ஃபேரியா மாற போறியா, உன்கிட்ட முதல்ல உன்னோட பவரே இல்ல, ஒருவேளை உன் பவர் திரும்ப வந்தாலும் அந்த லெவலை ரீச் பண்றதுலாம் நடக்காத காரியம் கலாச்சிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு புரியாதுல நம்ம ஹீரோ யாருன்னு. ஹீரோ கொஞ்சம் சோகமா இருக்கான், அதை பார்த்து அவளும் சரி சரி வீடு போலாம் வான்னு கூப்பிட்டு போறா. இவங்க போற இடம் ஃபுல்லா நிறைய பேர் ட்ரைனிங்கும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைட்ல நின்றுந்தவனுங்க அங்க போறது யாருன்னு தெரியுதா, அவனதான் பிரின்சஸ் கூட்டிட்டு வந்தாங்க, இவன் நம்ம கிட்ட பவர்ஸ் கூட எதுவும் இல்ல, இந்த மாதிரி பொருளி பேசிட்டே இருக்கானுங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு தான் போறான். பிரின்சஸும் இந்த மேன்ஷன்ல தான் நீ தங்க போற கொஞ்ச நாளைக்கு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், அந்த எக்ஸ்போ ரொம்பவே பவர்ஃபுல்லானது, அந்த எக்ஸ்போவை நீ யூஸ் பண்ணத யாருக்கிட்டையும் சொல்லாத. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சடனா டிராகன்ல வந்த ஒருத்தன் கீழே இருந்த ஒருத்தனை டிராகன்ல கவினி போய் கீழே போடுறான். அண்ட் இன்னொருத்தனை ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்றான். ஆனா சரியான நேரத்துல பிரின்சஸ் உள்ள பூந்து அதை டிஃபெண்ட் பண்ணிடுறா. இவனோட பேரு சிம்மா லிங்காங். அப்படியே கீழே வந்தவன் பிரின்சஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, பிரின்சஸும் எதுக்காக அவங்கள தாக்குற, அவனுங்களா அடிமை, சரி அதை விட்டு தெரியல, இவ்வளவு நல்லா பார்க்கல, ஆனா உன்னோட கோவம் அது இன்னும் அப்படியே இருக்கு, பட் ஆனா இன்னும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல வந்து ஹீரோவன் யார் இவன் கிறுக்கு மாதிரி இருக்கான். ஹீரோவை பார்த்த சிம்மாவும் இந்த பையன் தானே அவன், பார்க்க மலையில இருக்கிற விவசாயி மாதிரி இருக்கான், இவனை மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்க இருக்க தகுதியே இல்ல. பிரின்சஸும் அது என்னோட விருப்பம், அப்புறம் இவன் உன்னோட பலசாலி. ஹீரோ எதுக்கு என்ன நடுவுல கோத்து விடுற, அவன் அப்படியே நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீ இப்படி இருக்கிறவங்க கூட எல்லாம் சுத்திட்டு இருந்தானா நம்ம ஃபேமிலியை பத்தி தான் தப்பா பேசுவாங்க. பிரின்சஸும் அது என்னோட விருப்பம், அப்புறம் நான் உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். அப்படியா, நான் என்கேஜ்மெண்ட் பண்ணது ராயல் ஹைனஸ், உன்னால முடிவை மாத்த முடியாது. அப்படி பிரின்சஸ் மேல கை வைக்கலான்னு வர நம்ம ஹீரோ தடுத்துருதான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய தடுப்புன்னு அவனோட பவரை ரிலீஸ் பண்ண ஹீரோ பயப்படாம நிக்கிறான். என்னடா கோலம் மாதிரி போய் பொண்ணு பின்னாடி ஒளிஞ்சுக்கிற. ஹீரோ அப்ப ஆம்பளம்லாம் ஒன்ன மாதிரி இருக்கணுமா, கேவலமா அழுக்கா ஒரு நாய் மாதிரி, 10வது குறைக்கு நம்ம பிரின்சஸ் வர வெறு பேசுறா. அவன் சைட்ல நின்ன கைப்புள்ளைய பார்த்துட்டு எனக்கு இது வேணும், அவன் என்னோட பிரதர் மாதிரி, அவனெல்லாம் விற்க முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, அவன் அதெல்லாம் கண்டுக்காம கைப்புள்ள கிட்ட போயிட்டு உன்னை பார்க்க புத்திசாலி டிராகன் மாதிரி இருக்கு, அதனால என் கூட வந்துரு. கைப்புள்ள பின்னாடி போவ கடுப்பான இவன் கழுத பூச்சி தூக்கிடுறான். கைப்புள்ள கையிலேயே ஒரு கடிய போட அவனோட பவரை யூஸ் பண்ணி தூக்கி அடிச்சிடுறான். பிரின்சஸ் கிட்ட இருந்து வேலைக்கு போயிடு, இல்லனா அடுத்து நீதான். கடுப்பான பிரின்சஸ் எல்லாம் மீறி போயிட்டு ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி இருந்து போயிடு. அவனும் வேற வழி இல்லாம சரி நான் இன்னொரு நாள் வரேன்னு கிளம்பிடுறான். பிரின்சஸும் கைப்புள்ளிய நான் என்னோட மேன்ஷனை கூட்டு போயிட்டு மெடிசன் தரேன், சீக்கிரமாவே ஹீல் ஆயிடுவான். நம்ம ஹீரோவும் சரி சொல்லிட்டு அவன் போறத ஒரு பார்வை பார்க்க கட் பண்ண அந்த சிம்மா மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அவன் சமாதானல இருக்கான். இல்ல இந்த மேனேஜருக்கு ஒரு அடியை போட்டு போய் எனக்கு குடிக்க ட்ரிங்க்ஸ் ஏத்தணும்னு அனுப்பி விடுறான். அப்படியே அந்த மேனேஜர் வெளியே இருக்க ஒரு காடை கூப்பிட்டு போய் ட்ரிங்க்ஸ் ஏத்தணும்ன்றான். அந்த காடம் ஓகே சொல்லிட்டு திரும்பி போன வேகத்துல அடிப்பட்டு பின்னாடி விழுறான். இந்த மேனேஜர் யாருன்னு பயப்பட அண்ட் இந்த சைடு அந்த சிம்மா என்ன இலவடா ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா, அட எடுத்து வந்து இங்க வச்சிருக்கானுங்களா, அதை குடிச்சாம என்ன இலவு கருமண்டா இது, ஆண்ல உக்காஞ்சா சேர் உடஞ்சி கீழே வந்துடுறான். யாருடா இந்த வேலையை பார்த்தது, பெட்ல ஒரு கால் தெரியுது, யாருடான்னு எழுந்து போய் பார்த்தா ஐயோ பேய். இந்த மேனேஜர் கதவை பழந்துட்டு சட்டியோட வெளில வந்து விழுறான். இங்க நடக்கிற ஃபன் எல்லாத்தையும் ஹீரோ ஓட்டு மேல நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அப்பனா நம்மளாலதான் ஏதோ வேலையை கட்டியிருக்காரு. அண்ட் கட் பண்ணா கைப்புள்ள சாப்பாடை வெளுவெளுன்னு வெளுத்துட்டு இருக்கான். அண்ட் அப்படியே சைட்ல இருக்கிற ஒரு பொம்மையை பார்த்துட்டு அதுக்கிட்ட போறான். பிரின்சஸும் உனக்கு இது பிடிச்சிருக்கு
இருக்கா, ஆனா நான் தர மாட்டேன், என்னோட மாஸ்டர் எனக்கு சின்ன வயசுல கொடுத்தது. கைப்புள்ளி ஐஸ் வைக்கிற மாதிரி பேச மாத்த பிரின்சஸும் சரி ஓகே நான் உனக்கு தரேன், பட் ஆனா நீ கொஞ்ச நாளைக்கு என் கூட தான் இருக்கணும், இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டுட்டு இருக்கா. இவங்க இந்த சைடு ஃபன் பண்ணிட்டு இருக்க மறுநாளே ஆயிடுது. ஹீரோ விடிய விடிய உட்காந்து மேன்ஷனோட ப்ளூ பிரிண்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். எல்லா இடமும் ஓகே, ஆனா லைப்ரரி கிட்ட மட்டும் இவ்வளோ காட்ஸ் இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அது கிட்ட தனியா போயிட முடியாது, இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அப்படியே அந்த பிளானை எடுத்து வைக்க 2 பிரின்சஸும் உள்ள வந்துடுறாங்க. என்னப்பா இவ்வளவு காலையிலேயே என்ன பண்ணிட்டு இருக்க? சங் மட்டும் ஹீரோ வச்சதை பாக்குறா. ஹீரோவும் போர் அடிச்சுதா, அதான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு டிராயிங்லாம் பண்ண தெரியுமான்னு பிரின்சஸ் அதை எடுத்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. என்ன கன்றா வீடா இது, இதெல்லாம் உங்க ஊர்ல டிராயிங்கா? என்ன நடந்ததுன்னா நம்ம ஹீரோ சைடு கேப்ல அதை மாத்தி வச்சிட்டு இருக்கான். சங்கம் பேசினது போதும், ஆரம்பிக்கலாமா? உன் சட்டையை கேளுட்டு என்னடான்னு பார்த்தா நீடில்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. என்ன இப்போ உன்னால ஃபீல் பண்ண முடியுதா உன்னோட பவர்னு கேட்க நம்ம ஹீரோவும் இல்லைன்னுறான். சரி அப்பனா சின்ன நீடில் பத்தாதுன்னு பெரிய நீடில் எடுக்க அதை பார்த்த ஹீரோ ஐயோ ஒரு நிமிஷம் இரு, இருந்தாலும் நான் ஒரு பையன் நீங்க ஒரு பிரின்சஸ், 2 பேரும் தனியா இருந்தா தப்பா பேசுவாங்க. சங்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா உனக்கு ட்ரீட்மெண்ட் தானே தரேன், இரு 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னடா பேசிக்கிட்டே இருக்கேன்னு சருக்கு நீடில் இறக்கிடுறா. அப்படியே உங்க வெளில வர பிரின்சஸ் சூவும் என்ன ஓகேவான்னு கேட்க ஹீரோவும் எதுவும் ஆகல, எனக்கு டயர்டா இருக்கு, லைப்ரரி போலாமா? இல்ல சாங்கம் ஒரு நிமிஷம், உனக்கு ஏஷியன் லாங்குவேஜ் தெரியும்னு கேள்விப்பட்டேன், நான் நார்மல் லாங்குவேஜ் உனக்கு வராதாமே, சீக்கிரமா நார்மல் லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன்னா ஏஷியன் புக்கை சீக்கிரமா டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கிங்டத்துக்கு. பிரின்சஸ் சூவும் அதை ஏன் கிட்ட விட்டுருங்க, நான் சொல்லி தரேன் உனக்கு. சாங் அப்படியே ஒரு நிமிஷம், இதை விட முக்கியம் உன்னோட பவரை நீ சீக்கிரமா ரெக்கவரி பண்ணணும், நம்ம அதை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்கலாம். சரி போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப. என்னடா சொல்றான்னு பார்த்தா மெடிசன் பார்த்து எடுக்க விடுறா, பில்ஸை கொடுக்குறா. நம்ம ஹீரோவை வச்சு என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு லாங்குவேஜும் ட்ரை பண்றான். அப்படியே நாட்களும் ஓடுது. அது எப்படி இவ்வளோ நாள் ஆச்சு எந்த இம்ப்ரூவும் இல்லைன்னு பிரின்சஸ் கேட்க ஹீரோவும் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இது பரவாயில்லன்னு சொல்ல நம்ம சாங் பாட்டுன்னு இல்லை அது ஒன்றும் பரவாயில்ல இல்லை, ஹீரோவும் பரவாயில்ல உங்களுக்கு என் மேலே அக்கறை இருக்கு போலன்னு சொல்ல அப்படியே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ முதுகுல குத்துன பொண்ணை ஒரு ஃபேரின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பழசெல்லாம் மறக்கணும்னு நினைச்சாலும் பழைய விஷயங்கள் ஒன்னா ஹீரோ கண்ணு முன்னாடி தெரியுது. அண்ட் ஹீரோ இன்னும் பவர்ஸ் இல்லாத மாதிரி எவ்வளவு நாள் தான் நடிப்பான். சரி வீடியோ பிடிச்சா லைக் பண்றேங்க, சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் நண்பர்களே.